வணக்கம் நண்பர்களே. மனசை கொஞ்சம் கவனியுங்கள். பகுதி 1. மனதோடு பேசுங்கள். இந்த மனசு அப்படிங்கிறது தானுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு தூரம் மனசை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் உடல் ஒத்துழைக்கணும்னா மனசு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். அப்போ நீங்கள் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு உடலை மட்டும் பார்த்தா பத்தாது, நீங்கள் மனசோடும் கொஞ்சம் பேசணும். அந்த மனசோடு பேசணுங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ் மனதோடு பேசுங்கள் பகுதி 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப 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 மென்மையானது. அது நம்முடைய ஆள் மனதில் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் மனதை தூங்க வைக்கிறதாகட்டும், நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களாகட்டும், உங்கள் வெற்றி தோல்வி தூக்கம் துக்கம் எல்லாத்துலேயுமே இந்த மனசு சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனசை நம்ம ஏதாவது கவனிக்கிறோம்னா நம்ம உடலை கவனிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கவனிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறோம், நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லா விஷயங்களையும் கவனிக்கிற நாம் எதை கவனிக்க தவறிட்டோம்னா மனசை கவனிக்க தவறிட்டோம். இன்றைக்கி உலகம் பூரா அதனால் வரக்கூடிய விளைவு தான் பயம், பதட்டம், மனசோர்வு, மன அழுத்தம், தற்கொலை அல்லது வேறு விதமான முடிவுகள், ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை, மனிதனுடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்கு, ஒரு லாங் டேர்ம் வியாதிகளுக்கு சர்வே எடுத்து பார்த்தா என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு மனசு தாங்க காரணம். எவ்வளவு தூரம் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலையில் மனசை வச்சுருக்கிறவங்களுக்கு அதே ஒரு வியாதியாக மாறி அந்த மனோவியாதி தான் ஒரு பிபியாகவும் ஒரு பிளட் சுகராகவும் வேறு விதமான பெரிய பெரிய குரோனிக் டிசீசஸ் ஆகவும் வருது. அப்போ இந்த மனதோடு பேசுங்கள் அப்படின்னா எப்படி பேசணும்? நம்ம பேசணும்னா உட்கார்ந்து பேசுறது இல்லைங்க. நம்ம மனசை அப்பப்படியே கவனித்து அதுக்கு சில விஷயங்களை நம்ம மனதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுதாங்க மனதோடு பேசுறது. அதுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம உண்டாக்குறது தானுங்க மனசோடு பேசுறது. அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நம்ம எப்படி டெய்லியும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஜிம்முக்கு போகிறது, எத்தனையோ காய்கறிகள் பழங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னு இந்த உடலுக்காக எவ்வளவு மெனக்கடுறோம். ஆனால் இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் என்னென்னா மனசு தான். ஆனால் மனசுக்கு நம்ம ஏதோ மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணாலும் வேறு ஆள் மனதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் பண்ணீங்க? அதுதாங்க கேள்வி. அப்போ அதுக்கு நீங்கள் சொல்யூஷனே பண்ணாமல் அதுக்கு எந்த ஒரு தீர்வும் அந்த மனதுக்கு கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மெக்கானிக்கல் லைஃப்பை வாழ்ந்துகிட்டே இருந்தால் அந்த மன பிரச்சனை என்ன பண்ணுன்னா நாளடைவில் வேறு விதமான பிரச்சனைகளாக உண்டாக்கி ஒரு தூக்கம் சரியாக வராது, அல்லது எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. மனசு ஒரு விதமான ஏக்கத்தோடையும் ஒரு விதமான பயத்தோடவும் பதட்டத்தோடவும் சோர்வோடவும் தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம கவனிக்கிறோமான்னா நம்ம வாழ்க்கை ஓட்டம் பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழ்நிலை, அப்போ உடலுக்கு என்னன்னு போய் மெடிசின் வாங்குகிறோம், டாக்டர்கிட்ட பார்க்குறோம், அப்புறம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணுற நாம் மனசுக்கு அப்படின்னா நம்ம அந்த ஆள் மனது எப்பவுமே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் விரும்பும். அந்த மகிழ்ச்சியை நம்ம அப்பப்போ அதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்.
அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு இக்கட்டான ஒரே இடத்துல இருந்து வேலைகளை செய்து கொண்டே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனசு ஆள் மனதில் தன்னுடைய டென்ஷனை, ப்ரெஷரை, ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள தேக்கி வச்சு அதுதான் ஒரு நாள் உடல் நலனுக்கு பெரிய கேடாக முடியுது. அப்போ அந்த உடல் நலன் கெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மனசு தான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? தலை வலிக்குது, கண் பிரச்சனை, ஸ்டொமக் வயிறு பிரச்சனை, அல்லது ஒவ்வொரு பிரச்சனைகளை உடலுக்கான ஒவ்வொரு உறுப்புக்கான பிரச்சனையாக தான் ஒரு டாக்டர்கிட்ட போனால் இதுதானுங்க பிரச்சனை அப்படின்னு நம்மளே பல நேரங்களில் ஒரு கற்பனை, ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஏக்கம், ஏதோ ஒரு இனப்புரியாத ஒரு விதமான கவலை, அந்த கவலையும் ஒரு ஏக்கமும் ஒரு பயமும் ஒரு சோர்வும் அது நீங்கள் அந்த மனசோட பேசி ஒரு சொல்யூஷனை உண்டாக்கினால்தான் இந்த டெம்பரரியாக வந்த இந்த வியாதிகள் பர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். இல்லைன்னா இது பர்மனண்ட்டாக க்யூர் ஆகாது. ஒரு நாள் தலைவலி வந்தது, அடுத்த நாள் வேறு வழியாக வரும். அது ஒவ்வொரு வழியாகவே மாறிட்டே போய் உடல் முழுவதும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஒரு பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக அது எழுந்து நிற்கும். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய பல வியாதிகள் உடலுக்கான வியாதி இல்லை, மனோவியாதிகள். ஒருத்தர் சும்மா சில பேர்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொன்றும் வலிச்சுட்டே இருக்குதும்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கை காலெலாம் வலிச்சுட்டே இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கண் வலிக்குது, எனக்கு ஸ்டொமக் பிரச்சனை, இப்படின்னு சொல்கிறத எல்லாமே உண்மையிலேயே ஏதோ பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம். ஆனால் சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் மேனேஜ் பண்ணுற பிரச்சனையை தாண்டி பெரிய லெவலில் அவங்க சொல்கிறாங்கன்னாலே அவங்க ஆள் மனதில் மனப்பிரச்சனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ இந்த மனப்பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த ஒட்டுமொத்த வியாதிகளையும் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளையும் நம்ம சரி செய்ய முடியும். அப்போ மனசு கூட நம்ம டெய்லியும் பேச கற்றுக்கணும். பேச கற்றுக்கணுன்னா எப்படி உடல் காலையில் எந்திரிக்கணும், என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மனசுங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம், அதோடைய எதிர்பார்ப்புகள், அதோடைய இன்ட்ரெஸ்ட்டு, அதோடைய ரொட்டீன் வாழ்க்கை, இது எல்லாமே அதுவும் ஏதோ விரும்புது. அந்த விருப்பத்தை நம்ம சால்வ் பண்ணமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ இதில் எப்படின்னா, மனதோடு பேசுங்கள்னா மனசு ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கறதானுங்க நம்ம செய்யக்கூடிய, மனசுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். அதுதான் மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதிலிருந்து உடல் ஆரோக்கியமும் நன்றாக மேம்பட்டு வரும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது ஒரு வகையில் இருந்தாலும், மன ஆரோக்கியத்துக்கு நல்ல மெடிடேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், யோகா பண்ணாலும் நம்மளுடைய மனசு அப்பப்போ ட்ராவலிங்க, அதாவது டூர் போகிறதையும் ட்ராவல் பண்ணுறதையும் மனிதர்கள் கூட பேசுகிறதையும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆசையை நீங்கள் கவனித்து அப்பப்போ அதை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினால்தான் மனசு சந்தோஷப்படும். சில பேர்த்துக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகணும், சில பேர்த்துக்கு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போகணும், சில பேர்த்துக்கு நல்ல டூர் போயிட்டே இருக்கணும், சில பேர்த்துக்கு சில புத்தகங்களை வாசிக்கணும், சில பேர்த்துக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ணும், சில பேர்த்துக்கு சில மியூசிக்கை கேட்கணும். ஸோ அதே மாதிரி
சில நண்பர்கள் கூட மனோ வைத்தியர்களாக இருப்பாங்க. ஏதோ ஈகோ, ஏதோ சண்டை, அந்த பிரச்சனையில் அந்த நண்பர்கள் கூட பிரிஞ்சிருப்பாங்க அல்லது பேசாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நண்பர்கள் கூட திரும்ப பேசுனா அந்த மனசு சந்தோஷப்படும். இதுதானுங்க மனதோடு பேசுங்கள்னா. எங்கெங்கெல்லாம் மனசு தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்ததோ அந்த ஆள் மனதில் எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கோ, அது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோ, அந்த மகிழ்ச்சியை நம்ம மனசோட பேசி மீட்டெடுக்கிறது தாங்க மனசு ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூக்கம் வரணும்னா மன மகிழ்ச்சி இருந்தால் தாங்க படுத்தது தூங்க முடியும், அதே நேரத்தில் கரெக்டாக ரொட்டீனாக எழுந்திருக்க முடியும். அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் மிகவும் சேர்ந்தது. அதாவது 8 மணி நேரம் தூங்கிறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது. அடுத்த நாள் முழு நாளையும் ஒரு பயனுள்ள ஒரு நாளாக கொண்டு செல்வதற்கு இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தூக்கத்தை நல்லபடியாக வர வைக்கணும்னா அதுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாள் காலையிலேருந்து ஒரு திருப்தியான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்து தூங்கி பாருங்கள், உங்களை அறியாமல் நீங்களே நல்லா தூங்கிடுவீங்க. காலையில் அந்த டைமுக்கு மீறி கூட தூங்கி எந்திரிப்பீங்க. ஆனால் சில நாட்களில் மன பாரமாக, மன அழுத்தமாக, மன சோர்வாக, பயமாக இருக்கும்போது டக்குன்னு தூக்கம் முழிச்சுக்கிறது, தூக்கத்திலிருந்து இடையிடையே எழுந்திரிச்சுக்கிறது. அப்புறம் காலையில் எப்படா காலையில் வெடியும், 6 மணிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 3 மணி 4 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிடும். ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அது தூக்கத்தை உங்களுக்கு வரவிடாமல் கெடுக்கிறது. அப்போ மனசுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை, மனசை விட்டுட்டீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் உடலை கவனிச்சவங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு கவனிச்சவங்க, நல்லபடியான காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு உடலை உருவாக்கணும் டாக்டர்ஸ்கிட்ட பார்த்து உடலை கவனிச்சவங்க, மனசில் ஏதோ ஏக்கம், பயம், சோர்வு, பதட்டம் இதெல்லாம் இருக்குது, அதை கவனிக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருத்தரும் 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு அப்படின்னு ஒரு வாழ்க்கை பயணங்களில் அந்தந்த காலகட்டத்தில் ஏதேதோ நடந்திருக்கும். சில நண்பர்களை பிரிந்திருப்பாங்க, சில மனிதர்கள் கூட பேசாமல் இருந்திருப்பாங்க, சில உறவுகளை பிரிஞ்சிருப்பாங்க, அந்த உறவு கூட பேசாமல் இருந்திருப்பாங்க, சில இடங்களுக்கு போகணும்னு நினச்சிருப்பாங்க, போக முடியாமல் போயிருந்திருக்கும், சில மனிதர்களை பார்க்கணுன்னு நினச்சிருப்பாங்க, பார்க்க முடியாமல் போயிருக்கும், சில உறவுகளை கூட தொடர்ந்து இருக்கணும்னு நினச்சாங்க, இருக்க முடியாமல் போயிருக்கும். இது எல்லாமே ஏதோ எங்கேயோ நீங்கள் சொல்லலினாலும் உங்கள் ஆள் மனதில் ஏதோ உட்கார்ந்து கொண்டிருக்கும். அந்த ஆள் மனதில் செய்யணும்னு அது ஆசைப்படுது, மனசு ஆசைப்படுது. ஆனால் உங்களுடைய ஈகோ அதை தடுக்கிறது. ஸோ இந்த ஈகோ தடுக்கிறதுனால உங்களால் உங்கள் மெக்கானிக்கல் வேர்ல்டில் மெக்கானிக்கல் ஏர்னிங், சம்பளம், வேலை, ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் மற்றதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனது என்ன எதிர்பார்க்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க அல்லது மறைக்கிறீங்க. அப்படி மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது உங்கள் தூக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணுது. ஸோ இதனால தான் இந்த சீரியஸே நம்ம சொல்கிறது, மனதோடு பேசுங்கள். மனசு ஆள் மனதில் என்னென்னலாம் ஆசை இருக்கோ அந்த ஆசையை ஒவ்வொன்றா நிறைவேற்றுங்க. அப்படி பயமாக அதுக்கான காரணத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு ஆள் மனதில் இருக்கும். ஒரு மன சோர்வாக அதுக்கான காரணம் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும்.
ஒரு பதட்டம், ஒரு மன அழுத்தம், இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து வந்து ஏதோ இடையில் வந்ததுன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல அது உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லியும் உடலுக்கு பயிற்சி பண்ணுறது மட்டும் பத்தாது, மனசுக்கும் நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணாலும் மனதினுடைய சந்தோஷங்களான ஒரு அவுட்டிங் போகிறதாகட்டும், அல்லது அதுக்கு தேவையான எத்தனையோ ஒரு பாட்டு கேட்குறதாகட்டும், நண்பர்களோட பேசுகிறதாகட்டும், அது 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 ஒரு செயற்கரிய செயலை செய்கிறதாகட்டும், அதையும் ஒரு விதமான இப்போ சில பேர்த்துக்கு சில இடங்களே சுற்றுப்புறமே பிடிக்காது, சில இடங்களே மாறினது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஈகோ தடுக்குது அந்த இடத்த விட்டு போகிறதுக்கோ, அந்த பழைய இடத்துக்கு போகிறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த மனசோடு பேசுங்கள்ங்கிற முறையில் அதைய சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பித்தால்தான் உங்களுடைய மனப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து, அதே நேரத்தில் உடலும் ஆரோக்கியமும் கொஞ்சம் மேம்படும். மன ஆரோக்கியம் மேம்பட்டால்தான் உடல் ஆரோக்கியம் மேம்படும், நன்றாக தூக்கம் வரும். ஸோ மனசை எப்பவுமே ஒரு நண்பனாக பேசுங்கள். படங்களில் கூட பார்த்துருப்போம், அதே மனிதன் இன்னொரு மனசாட்சியாக பேசுவார். அதைத்தான் நான் சொல்கிறேன், டெய்லியும் மனசோடு கொஞ்சம் பேசுங்கள். அப்படி பேசும்போது அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஆசை இருக்கோ அந்த ஆசைகளை நிறைவேற்றுங்கள். ஸோ இத்துடன் மனதோடு பேசுங்கள் பகுதி 1 முடிந்தது. நம்ம மனதோடு பேசுங்கள் பகுதி 2 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.